ஐயோ பிக் பாஸ் இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருந்திருக்கும். நம்ம பசங்கள்லாம் ஒருத்தரை பற்றியும் வந்து நாராக கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. பட் எனிஹவ் இப்பயாச்சும் கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக கைஸ் இன்றைக்கி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 7ல் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜெர்னியை வந்து தானே சொல்கிறதுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுதலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மற்றவங்களோட ஜெர்னி பற்றி நீங்கள் பேசணும், ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயராக பற்றிக்கிட்டு எரிய போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் விசித்ரா மேம், அந்த பக்கம் தினேஷ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காம்போவாக போட்டு தினேஷை பற்றி விசித்ரா மேம் வந்து சொல்கிற மாதிரியும் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் வந்து வெளிவர வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒருவேளை அந்த இடத்துல விசித்ரா அவர்கள் வந்து வாய் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தினேஷ் வந்து அதுக்கான தக்க பதிலடி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. ஸோ அதை தாண்டி பெரிய பிரச்சனையாக கருதப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா அண்ட் விஷ்ணு ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய இடங்களில் நிறைய நேரங்களில் நம்ம பூர்ணிமா கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்பவே வந்து ஜொல்லெல்லாம் விட்டுருந்தாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தெல்லாம் இல்லை. இன்றைக்கி வேணால் அவர் டிடிஎஃப் வந்து வின் பண்ணியிருக்கலாம், இன்றைக்கி வேணால் அவரோட ஆட்டிடியூட்லாம் மாறி இருக்கலாம். பட் ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி தான் ஆக்சுவலாக வந்து இருந்தார். அதே மாதிரி பூர்ணிமா சில சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கிட்ட மட்டும் தான் வந்து சொல்லுவாங்க. குறிப்பாக மாயா கிட்ட கூட சொல்லாத சில விஷயங்களை கூட விஷ்ணு கிட்ட சொல்லுவாங்க. பட் விஷ்ணு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக போட்டு எல்லாரும் முன்னாடி உடச்சிருவார். இந்த மாதிரி நாமினேஷன்லோ இல்லை வந்து எல்லாரும் முன்னாடி ஒரு சில கருத்துக்களை சொல்கிற மாதிரி ஒரு டாஸ்க் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, இல்லை மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அப் பண்ணி விட்டுருவாப்பில். அதுவே மிகப்பெரிய ஒரு பேக் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூர்ணிமா அவர்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. பட் பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே கொஞ்சம் நெகட்டிவாக இருந்ததின் காரணமாக அவர் வேலை ஓகே அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவை சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவையும் நம்ம மாயா அவர்களையும் எதிர்த்து நின்றா அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கூடும் அப்படிங்கிறது தான் உண்மையாக வந்து இருந்துகிட்ருக்கு. பட் எனியோ நம்ம பூர்ணிமாவையும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் அண்டு நெகட்டிவாகவும் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்கில் என்ன வேணாலும் பண்ணி எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனா போய் நான் அந்த ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, கண்டிப்பாக விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. எந்த எல்லைக்குனாலும் போய் தான் நினச்சதை வந்து அடைவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு ட்ரஸ்ட் மீ, என்னை நம்புங்க, தயவு செய்து நம்புங்க. கண் கலங்கியிருக்காரு, என்கிட்ட கண் கலங்கி அழுதுருக்காரு இந்த ஒரு விஷயத்தை எப்படி நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய இடங்களில் நிறைய நேரங்களில் எக்ஸ்ட்ரீம்லி அதிகபட்சமாக என்னை யூஸ் பண்ணியிருக்காரு. என்னை யூஸ் பண்ணி கசைக்கு தூக்கி விசாட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பூர்ணிமா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு விஷ்ணு அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் யூஸ் பண்ணி கசைக்கு போட்டது நீ, ஓகேங்களா. விஷ்ணு வந்து சொல்கிறார், எல்லாரும் யூஸ் பண்ணி கசக்கி போட்டது நீ அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிறார். இப்போது பிரச்சனை என்னென்னா, பூர்ணிமாவுக்கும் விஷ்ணுவுக்கு தான், ஓகேங்களா. ஸோ விஷ்ணுவை பற்றி நல்லாவே பூர்ணிமாவுக்கு தெரியும், பூர்ணிமாவை பற்றி நல்லாவே விஷ்ணுவுக்கு தெரியும், ஓகேங்களா. நமக்கு தெரியாத சில பாயிண்ட்ஸ் கூட அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ அதனால் விஷ்ணு வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு, எல்லாரையும் யூஸ் பண்ணி கசக்கி போட்டது நீ, ஆனால் நீ வந்து என்னைய சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாப்புல. இதுக்கு வந்து மாயா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையில்லாமல் பாயிண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சொல்லியெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, மக்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன உடனே, உன்கிட்ட என்ன பாயிண்ட் இருக்குது சொல்லு பார்க்கலாம், நீ ஒரு 0 அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஜய் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காப்புல மாயாவை பார்த்து. ஸோ இதனால் வீட்டுக்குள்ளே கொந்தளிப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மேபி அர்ச்சனாவுக்கு வந்து யார் வரப்போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியல அந்த காம்போ. ஸோ அவங்களுடைய காம்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நிக்சன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நிக்சன் வந்து கிழிச்சு தொங்க விட்டுருப்பார். அதே மாதிரி நிக்சனை பற்றி அர்ச்சனா கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த டாஸ்க்கை வந்து ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடியே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வேறு லெவல் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் இப்போயாவது கொடுத்துருக்காங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம தினேஷ் அண்ட் விசித்ரா இவங்க 2 பேரோட காம்போ எப்படி இருக்குது, இவங்களோட ஜெர்னியை வந்து இவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பாசிட்டிவாக பண்ணுறாங்களா இல்லை நெகட்டிவாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் சீசனே முடிகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு, இன்னும் வெஞ்சன்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு பேசிட்டு வந்து இருக்கக்கூடாது. அண்ட் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய போய் என்ன அப்படின்னா, நான் இவங்ககிட்டருந்து வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன், இந்த குவாலிட்டியை வந்து நான் லவ் பண்ணுறேன், இந்த குவாலிட்டியை வந்து நான் அக்செப்ட் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொருத்தரையும் கிழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி முகத்திரைகள் எத்தனை பேருக்கு வந்து கிளிய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ பூர்ணிமா அவர்கள் விஷ்ணுவை பற்றி சொன்னது சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்குவோம். அதே மாதிரி பூர்ணிமா அவர்களை பற்றி விஷ்ணு சொன்னதும் அண்ட் மாயா அவர்கள் தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் ஆனதும், ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இமீடியட்டாக பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ இன்னொரு தகவலாம் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.